நல்லா தூங்கிட்டு இருக்கா, எந்திரிக்கிறதுக்குள்ள ஓடிட வேண்டியதுதான். பூச்சி நல்ல வசமா மாட்டிக்கிட்டேன். என்கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் போக கூடாது. அப்பால எம்பட் நேரமா காட்டு வேலை எல்லாம் தனியா பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னமோ பாத்துட்டு ஒய்யாரமா நடந்து போயிட்டு இருக்க. கூடமான வேலை செஞ்சா என்ன குறஞ்சா போயிருவ? அட இந்த லூசு தூக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கு. நான் கூட ஒரு செகண்ட்ல பயந்தே போயிட்டேன். தூக்கத்திலயாச்சும் பாசமா பேசுறாளா பாரு, அதுலயும் திட்டிக்கிட்டே தான் இருக்கா. திருத்த முடியாதுடி, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. சும்மா மசமச நிக்காம போய் மாட்டுக்கு தண்ணியாச்சும் வச்சிட்டு வா. என்னடா எம்பிட்டு நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு, இன்னும் சித்தப்பா ஆளை காணோம். அதான்டா நானும் ரொம்ப நேரமா ரோட்டவே பாத்துக்கிட்டு இருக்கேன். இங்கேயே இம்பிட்டு லேட்டா போனா என்னைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றது? ஏய் இப்பயாச்சும் சொல்லுங்கடா, நம்ம எங்கதான் போறோம்? பொருடா, சித்தப்பும் வரட்டும், அப்புறம் சொல்றேன். எல்லா வேலையும் பார்த்து முடிக்கணும்னு ஒரு வழி ஆயிடுவோம் போல. காலு வலிக்குது, செத்த நேரம் உட்காருவோம் தைப்பார. ஓய் நயன்தாரா புருஷனே. ஏ கிழவா, எனக்குன்னு பேர் இல்லையா என்ன? எதுக்கு என் பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிடுற? உன் பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிட்டா என்ன குறைஞ்சாடா போயிட்ட? உன்கிட்ட மனுஷன் பேச முடியுமா? எதுக்கு ஏன் கூப்பிட்ட? சூரிய வெயிலு பின்னாடி 10 மணிக்கு அடிச்சாதான் எந்திரிப்பேன். இன்னைக்கு என்னடா 6 மணிக்கே வெள்ளன எந்திரிச்சு எங்கேயும் அவசர அவசரமா போய்கிட்டு இருக்க? சும்மாவே ரொம்பக்கு நேரம் ஆகி போச்சு, அது தெரியாம இந்த கிழட்டு வேற நச நசந்துகிட்டு இருக்கு. ஒரு சோட்டாலு 3 பேர் வேற கார் எடுத்துட்டு ரொம்ப நேரமா அந்த முக்கிலே நின்றுகிட்டு இருக்காங்க. எங்கடா போறீங்க எல்லாரும்? அவங்கள வேற பாத்து பிடிச்சா இந்த கிழவனுக்கு தெரிஞ்சிச்சு ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி என்னத்த வச்சு சொல்லி சமாளிச்சுட்டு இங்க இருந்து எஸ் ஆகுற வேலைய பாப்போம். ஏய் சொல்லுடா. அது நாங்க எல்லாரும் வேலைக்கு போறோம் தாத்தா. யாரு நீங்க? நல்ல காலத்திலேயே வேலைக்கு போய் ஒரு 5 காசு சம்பாதிக்க மாட்டீங்க. இதுல 6 மணிக்கு கிளம்பி நீங்களா வேலைக்கு போறீங்க, அதை நான் நம்பணும். ஏண்டா? நீ நம்பு இல்ல நம்பாத, எனக்கு ரொம்பக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். காலங்காத்தாலேயே எல்லாம் சேர்ந்து ஊர் சுத்த போறாங்க. இதுங்கெல்லாம் எங்க உருப்பிட போகுது? இன்னைக்கும் நான் தான் லேட்டா? இன்னைக்கு மட்டும் இல்லையா, எப்பவும் நீதான் லேட்டு. என்னதாயா பண்ணுவ? எம்பிட்டு நேரம் தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது. அதான் வந்துட்டேன்லடா. இப்ப என்ன கிளம்ப போறோமா இல்ல நின்று பேசிக்கிட்டே தான் இருக்க போறோமா? ஏய் கார்த்தி, இது யாரு காருடா? அட ஏன் சித்தப்பு, நானே எங்க அண்ணன் கிட்ட ஒரு நாளைக்கு ஓசியா வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்குடா ஒரு நாளைக்கு போய் வாங்கிட்டு வந்த? ஒரு 2-3 நாளைக்கு சேர்த்து கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. 2-3 நாளைக்கு ஊர் சுத்துறதுக்கு காசு எவன் வச்சிருக்கியா? எல்லாம் சேர்ந்துதான் போடணும். சரி எங்கடா போக போறோம்? நல்லா கேளு சித்தப்பு, நான் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் போகும்போது சொல்றோம் சித்தப்பு. சரிடா வாங்க வெரசா கிளம்புவோம், யாரும் பாத்து விடாம. பொண்டாட்டிக்கு அம்பிட்டு பயம். அதெல்லாம் அவன் கல்யாணம் பண்ணாதான்டா கஷ்டம் என்னன்னு தெரியும். சரி சரி வண்டி எடு, போக போக பேசிக்கலாம். நயன்தாரா, ஏய் நயன்தாரா வாடி. யோ போய் பாரியா யாருன்னு. அடியே ஏ பொருடிண்டா வர்றேன். என்னடி மயிலம்மா மருமகளே இங்க வந்து நயன்தாரா வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்க காலங்காத்தால? இன்னைக்கு வார குளுத்தா, அதான் காசு வாங்கலான்ட்டு வந்தேன். குளுனா கடை வாங்குறது தானே? ஆமா கடை வாங்குறதே. ஏன் உனக்கு தெரியாதாக்கும் குளுனா என்னன்னு? எத்தனை நாள் குளு தலைவி வீட்டுக்கு முன்னாடி வந்து காசு வேணும்னு நின்றுகிட்டு இருந்திருக்க. என்னமோ ஒன்னும் தெரியாதானக்கா கேக்குறேன். இப்ப நான் என்ன மொத கணக்காவா இருக்கிறேன் போய் குளு வாங்குறதுக்கு? இப்பெல்லாம் என் மகன் வேணுங்கிற காசை மாசம் மாசம் பாரியின்ல இருந்து அமுச்சு விடுவியா? அந்த காசவே நான் எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாம வச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல நான் எங்கிட்ட போய் குளு எடுக்கிறது? அதனாலதான் நீ குளுனா என்னன்னு மறந்து போச்சு. ஆமா ஆமா நீ பெரிய ஆளுதான், உனக்கு அதெல்லாம் மறந்துருந்தான். என்னது மறந்துரும்? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஒன்னாலதான்டி. நீ சீக்கிரம் வந்திருந்தா நான் என்னத்துக்கு இந்த கிழவி கிட்ட போய் பேசுறேன். ஏன் என்னத்த சொல்லுச்சு இந்த கிழவி? அதுக்கு என்ன, அது சும்மா உட்கார்ந்துகிட்டு அது மகன் சம்பாதிக்கிறியான்னு பெருமை பீத்தல் விட்டுக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு என்னத்துக்கு நீ கோபப்படுற? அது மகனே இங்க பகுல இல்லாம ராஜஸ்தான்ல போய் ஒட்டகத்துக்கு சாணி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான். என்னது ஒட்டகத்துக்கு சாணி அள்ளுறானா? அது என்னமோ பாரின்ல இருக்கேன்னு சொல்லுச்சு. நம்ம தாண்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். பேசாம ஒட்டகத்துக்கு சாணி அள்ளுற வேலை கூட போயிடலாம் போல. அது கூட சம்பளம் அதிகம் தான். என்னடி சொல்ற? எப்படி தருவாங்க? 20,000 தருவாங்களாண்டி. உனக்கு யாரு சொன்னது? இந்த கிழவி மகன் தான் சொன்னான். இந்த கிழவிக்கு தெரியாது அது மகன் ஒட்டகத்துக்கு சாணி தான் அள்ளிக்கிட்டு இருக்கான்னு. இது என்னமோ பாரின்ல இருந்து காசு அனுப்புறியான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு அம்பட்டு துமுறு வேற. சரி அந்த கிழவியை விடு. பேசாம ஓம் புருஷனையும் என் புருஷனையும் ஒட்டகத்துக்கு சாணி அல்ல ராஜஸ்தானுக்கு அமுச்சு விட்டுருவோமா? இவங்க 2 பேரா போவாங்களா? இங்க சும்மா ஊரை சுத்திக்கிட்டு மந்தையில போய் தாயம் விளையாண்டுட்டு இருக்கிறதுக்கு அங்க போனாவாச்சும் 20,000 சம்பளம் கிடைக்கும்ல? அதெல்லாம் கிடைக்கும் தாண்டி. ஆனா இவங்க அங்க போகணும்ல. இங்க ஊருக்குள்ள நான் தான் சண்டீரன்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி அங்க போய் சாணி அள்ளுவாங்க? நம்ம தாண்டி என்னத்தவாச்சும் பேசி அனுப்பிச்சு வைக்கணும். வேணா வேணா, என்னாலலாம் என் புருஷனை விட்டுட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியாதுப்பா. அப்புறம் இங்க மட்டும் என்னவா? என்னாலையும் தான் இருக்க முடியாது. நான் சும்மா உன்கிட்ட விளையாட்டுக்கு சொன்னேன். சரி
பொறுமையா போய்கிட்டு இருக்க, இன்னும் வெரசா போ. அங்க பாரு, அந்த டிவிஎஸ் கூட நம்மள முந்திட்டு போகுது. ஏ கார்த்தி, இவன் பேச்செல்லாம் கேட்காதடா, பொறுமையாவே போ. ஏன்டா கோண, திரும்ப வீட்டுக்கு போகணுங்கிற ஆசை இல்லையா உனக்கு? இருக்குதான், இருந்தாலும் நம்மள வாலிப வயசு, வேகமா போனாதானே அதுக்கு ஒரு மதிப்பு. வாலிப வயசுன்னு சொல்லியே தான்டா நிறைய பேர் அல்பாயுசுல போய் சேர்ந்துடுறாங்க. போதும் போதும், நிப்பாட்டுவோம் கருத்தை. யோ சித்தப்பு, அங்கிட்டு திரும்பி என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? இயற்கைய பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தடா. நீ என்ன சின்ன நொட்டையா இயற்கைய பார்த்து ரசிக்கிறதுக்கு? இது என்னங்கடா வம்பா போச்சு? சின்ன பிள்ளைதான் ரசிக்கணுமா என்ன? நாங்களாம் வளர்ந்தாலும் மனசளவுல ரொம்ப குழந்தைதான்டா. யோ, உன் உருட்டெல்லாம் நிப்பாட்டுறியா இல்ல லாரிக்குள்ள விடவா? எனக்கு என்ன, போய் விடு. செத்தா நம்ம 4 பேரும் சேர்ந்துதான் சாக போறோம். என்னது 4 பேரும் சாகணுமா? நான் என்னத்துக்கு சாகணும்? என்னை இறக்கி விட்டு நீங்க லாரியில விடுங்க இல்ல மரத்துல விடுங்க, எனக்கு என்ன? எருமை என் பேர சொல்லி இன்னொரு போடு போடுறா. அவங்க 2 பேரை கூட மன்னிச்சிருவேண்டா. செத்தா 4 பேரும் சேர்ந்து சாவோன்னு சொன்னாங்க. நீ மட்டும் எம்பிட்டு நேக்கா நான் இறங்கிறேன், நீங்க போய் சாகுங்கன்னு சொல்ற. ஏண்டா விஷம் விஷம், உடம்பு ஃபுல்லா சூது. ஏ விடுங்கடா. இப்போ உன்னை வேகமா காரை ஓட்ட வைக்கவாடா. ஏ கோண, சும்மா இரு, என்னத்த வச்சும் பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் சித்தப்பு. நான் பண்ற வேலையில அவனே எம்பிட்டு வேகமா காரை ஓட்டுறியான்னு பாரு. என்னடா சொல்ற? ஒரே குதர்க்கமா பேசிக்கிட்டு இருக்க. இன்ஸ்டா ரீல்ஸ்ல எல்லாம் சொல்லியிருந்தாங்க, என்னமோ ஒரு பாட்டை கேட்டா யார் கார் ஓட்டினாலும் வேகமா ஓட்டுவாங்களாம். அதை ட்ரை பண்ணி பாத்துடுவோமா? எதுடா, விஜய் பாட்டு அர்ஜுனர் வில்லுன்னு ஒண்ணு இருக்குமே, அதுவா? அதே தான்டா. ஏலே சும்மா இருங்கடா, என்னத்த வாச்சும் ட்ரை பண்றேன்னு ஏடா கூட ஆகி போயிராம. டிரைவர் யாராச்சும் கூப்பிட்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல. பாவம் நம்ம கார்த்திகே எல்போர்டு. யாரு, நானா எல்போர்டு? ஏ கோண, நீ போடுறா பாட்ட, நான் எப்படி கார் ஓட்டுறேன்னு எல்லாரும் பாக்கட்டும். ஏ வேணாண்டா, நீ சும்மா இரியா, கார்த்தியே சொல்லிட்டான். என்னமோ பண்ணுங்க. போட்டாச்சு, நீ ஓட்டுறாமாப்ல. நெஞ்சு பதத்திடம் அஞ்சு விரல் தொடுவே ஆகாயம் வெட்டி விடு வினை எட்டி விடு உன்னை உன்னுடைய துணைய முன்னாரை இவன் ஒரு அதிசய புலி இவன் இருபது நடந்தலும் புலி அதை அறிந்திடும் பகைவனின் வழி. என் தங்க பிள்ளைக்கு நாளையில இருந்து பள்ளிக்கூடம் ஆரம்பிக்குதா? ஏன் அழகு பெத்த பேத்திக்கு இது கூட வாங்கி கொடுக்காம அவளுக்கு என்னதான் வேலையோ? உங்க அம்மா இப்ப எங்கடி போனா? உங்க அம்மா சோறு கூட ஊட்டலையா காலையில இருந்து? ஒரு பெத்த பிள்ளைக்கு சோறு கூட ஊட்டாம அப்படி ஊர் சுத்துறதுல என்னதான் இருக்கும் உங்க அம்மாவுக்கு? வரட்டும், பேசிக்கிறேன். வாங்க மகாராணி, ஊரெல்லாம் சுத்திட்டு ரொம்பக்கும் கலப்பா வந்திருக்க. டீ எதுவும் போட்டு கொடுக்கவா? அம்மளே வேணும்னு கேட்டாவே இந்த கிழவி டீ போட்டு கொடுக்காது. இன்னைக்கு அதுவா கேக்குது. ஒருவேளை திரும்பிருச்சோ? என் அத்தைக்கு என் மேல எம்புட்டு பாசம். சரிதான், ஒரு டீ வேணா போட்டு கொடுங்க. ஆமா, நீ நல்லா ஊர் சுத்திட்டு வா, உனக்கு டீ போட்டு வாயில ஊட்டி விடுவாங்க. நீங்க தானே கேட்டீங்க டீ வேணுமான்னு? அதான் புதுசா அக்கறை எதுவும் வந்துருச்சோன்னு நினைச்சேன். ஆமா, நீ அப்படியே அக்கறை வர மாதிரி தான் நடந்துக்கிறியா? ஏன்டா என்னாச்சு? நாய் எதுவும் கடிச்சிருச்சா என்ன? என்னத்துக்குடி அப்படி கேக்குற? நாய் ஒண்ணும் கடிக்கலையே. இல்லத்த, நாய் கடிச்சாதான் வாளு வாளுன்னு கத்துவாங்க, அதான் கேட்டேன். அடியே சும்மா இரு. சும்மாவே உங்க ஆத்தா என் மேல கோவமா இருக்கு. இதுல நீ வேற உசுப்பேத்தி விடுறியா? உனக்கு என்ன என்னைய பார்த்த நாய் மரியாதை இருக்கு? ஆச்சா, உங்களை போய் நாய் கூட சேர்த்து சொல்லுனாத்த. நாய்க்கு நன்றி விசுவாசம் எல்லாம் நிறைய இருக்கும். அது எங்க இருக்கு? இருக்க இருக்க வாய் கூடிட்டே போகுது அம்சா. சரியில்ல பாத்துக்க. அப்பா, உள்ள அடுப்புல குழம்பு வேற வச்சிட்டு போனேன். கருகிற வாடை வருது. பொறுங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். இன்னைக்கு குழம்பு வச்சதே நானு. இதுல இவ குழம்பு அடுப்புல வச்சிட்டு போனாலாம். என்னென்ன பேசுறா பாரு. வாயை திறந்தாலே பொய்தான். சீ, எப்படித்தான் இவளா இப்படி இருக்காளோ? சே, நம்மனால ஒரு நாள் கூட இவள கணக்கால இருக்க முடியாதுப்பா.